2026 சட்டமன்ற தேர்தலில் கோயம்புத்தூர் மாவட்டம் அதை பற்றின உங்கள் கருத்து என்ன? நம்ம 2026 தமிழ்நாட்டு மக்கள் சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்ள தயாராகிட்டு இருக்கோம். இந்த நேரத்தில் யார் யார் இன்னும் சரியான கூட்டணியை கூட நம்ம அறிவிக்கல. இந்த நேரத்தில் நம்ம ஒரு கள நிலவரம் எடுக்கிறோம். இந்த கள நிலவரத்தில் பார்த்தா நமக்கு ஏற்கனவே கோயம்புத்தூர் மாவட்டத்தில் 10 சட்டமன்றம். இந்த 10 சட்டமன்றத்தில் 9 சட்டமன்றம் அதிமுக, ஒரு சட்டமன்ற உறுப்பினர் மட்டும் பிஜேபி. சரியா? திமுக அதாவது ஆளுங்கட்சிக்கு எந்த சட்டமன்ற உறுப்பினரும் அங்கே கிடையாது. இந்த சூழ்நிலையில நம்ம இதுக்கு முன்னாடி ஒரு பாராளுமன்ற தேர்தல் நம்ம சந்திச்சோம். இந்த தேர்தல் சந்திச்சதுல பாஜக கட்சி தனி கூட்டணியா நின்றுச்சு, அதிமுக தனி கூட்டணியா இருந்துச்சு, டிஎம்கே தனி கூட்டணியா இருந்துச்சு. நம்ம மொத்தம் அங்கே மும்முனை போட்டியை நம்ம சந்திச்சோம். இந்த சந்திச்சதுல பார்த்தோம்னா ஓட்டு கலவரம் நிலவரம் நம்ம பார்த்தோம்னா இந்த ஓட்டுல அதிமுக 1 லட்சத்தி சம்திங் ஓட்டு பெற்றுச்சு. அப்புறம் ரெண்டாவது பிஜேபி 4 லட்சத்தி சம்திங், டிஎம்கே 5 லட்சத்தி சம்திங். ஆனா அங்க ஒரு சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. அதை நம்ம முதல்ல மனசுல ஏத்துக்கணும். சரியா? அப்போ அங்க என்ன நடந்திருக்குது? அதிமுகவும் டிஎம்கேவும் சேர்ந்து வேலை செய்து பிஜேபியை தோற்கடிச்சாங்க. அதாவது நம்ம பாஜகவை சேர்ந்த முன்னாள் தலைவர் அண்ணாமலை அவர்களை தோற்கடிக்கிறதே எல்லாருடைய குறிக்கோளா இருந்து டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் ஒன்று சேர்ந்து அங்கே வேலை செய்துச்சு. இன்னைக்கு இருக்கிற கள நிலவரப்படி நம்ம பார்த்தோம்னா உண்மையிலே உண்மையான ஒரு விஷயத்த சொல்றேன். பிஜேபி அதிமுக கூட்டணி அறிவிச்சிருக்காங்க. கூட்டணி அறிவிச்சு அவங்க சந்திச்சாலும், தேர்தலை சந்திச்சாலும் ஒரே ஒரு உண்மையான விஷயம், அதிமுகவுக்காக பிஜேபிக்காரங்க உழைப்பாங்களே தவிர பிஜேபிக்காரங்களுக்காக அதிமுக உழைக்க மாட்டாங்க. இதுல எந்த மறைமுகமான மாற்றமும் கிடையாது. ஏன்னா அங்க இந்த தடவை பிஜேபிக்கு கோயம்புத்தூரை பொறுத்தவரையிலையும் 2 சீட் ஒதுக்குற மாதிரி ஐடியால இருக்கு. அதுல ஒரு சீட்ல ஏற்கனவே பாஜகவை சேர்ந்த வானதி சீனிவாசன் அவங்க ஒரு சீட்ல நிற்பாங்க. இன்னொரு சீட்டு நம்ம முன்னாள் மாநில தலைவர், இந்த பாஜகவோட மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களுக்கு ஒதுக்குறா சொல்றாங்க. ஆனா போட்டி கொஞ்சம் கோயம்புத்தூரை பொறுத்தவரை ரொம்ப டஃப்பா இருக்கும். ஏன்னா ஆளுங்கட்சி இந்த வாட்டி நம்ம எப்படியாவது அங்க அதாவது கொங்கு மண்டலத்தை எப்படியாவது நம்ம கைப்பற்றணும்னு ஒரு முடிவோட ஓடிட்டு இருக்காங்க. அதுக்காக நம்ம பல கள நிலவரங்கள் நம்ம பார்த்துருப்போம். இதுல நிறைய அமைச்சர்கள் அங்க இறங்கி வேலை செய்யறதை நம்ம பார்த்துருப்போம். சரியா? இப்போதைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்தா புதுசா இப்போ விஜய் அவர்கள் தாவைக்காங்கிற ஒரு கட்சியை ஆரம்பிச்சு தேர்தலை சந்திக்க போறாரு. இதுல விஜய் அவர்கள் யாருடைய கூட்டணி சேர்றாரா என்பது இன்னும் யாருக்கும் தெளிவா தெரியல. அவர் யாருடன் கூட்டணி சேர்ந்தாலும் அவர் முதல்ல தேர்தலை சந்திக்கிறனால அவருக்கு ஓட்டு இத்தனை % தான் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா பார்லிமெண்ட் எலெக்ஷன் பிஜேபி 10% மேலேயே ஓட்டு எடுத்துச்சு மொத்தத்தில் தமிழ்நாட்டுல. இந்த நிலவரத்தை பார்க்கும்போது இதெல்லாம் நம்ம ஒரு கள நிலவரம் மாதிரி கோயம்புத்தூரை கொண்டு வந்தோம்னா இந்த வாட்டியும் டிஎம்கேக்கு கோயம்புத்தூர்ல வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். இது முக்கியம். ஏன்னா கோயம்புத்தூருக்கு விசேஷமா ஒண்ணு அங்க செய்யல. அங்க ஒரு பாலம் ஒண்ணு கட்டுருக்கேன்னாங்க. சரி, அந்த பாலத்திலே இப்ப ஏற்கனவே நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்குது. என்னன்னாக்கி ஏற்கனவே அந்த பாலத்தை நாங்க தான் டெண்டர் பணம் ஒதுக்கணும்னு அதிமுக ஒரு பக்கம் சண்டை போடுது, டிஎம்கே இல்ல நாங்க தான் ஒதுக்கணும்னு ஒரு பக்கம் சண்டை போடுது. இப்படி நிறைய விஷயங்கள் அங்க போயிட்டு இருக்குது. மக்கள் வளமா இருக்காங்கன்னா உண்மையிலேயே இந்த ஆட்சியில இல்லைங்கிறது நல்லாவே தெரியும். ஆனா இப்போதைக்கு நமது எதிர்கட்சி தலைவர் இப்போ ஒரு 4 வருஷம் அமைதியா இருந்துக்கிட்டு இப்பதான் அந்த லாஸ்ட் டைம்ல தான் நான் பயணம் போக போறேன்னு மக்கள் மேல ஒரு அக்கறையோட போறாரு. ஆனா அதிமுகவும் டிஎம்கேயும் கூட்டுக்களவாணிகள் என்பது உண்மை. அவங்களுக்கு வேற இன்னொரு கட்சி மேல உட்கார்ந்துடக்கூடாதுங்கிறதுல அவங்க தெளிவா இருப்பாங்க. யாருமே தனக்கான சீட்டை விட்டு கொடுப்பாங்களா? விட்டுலாம் கொடுக்க மாட்டாங்க. என்னன்னா மக்கள் இப்படிதான் ஓட்டு போடுவாங்க நினைச்சுக்கோங்க. ஒருக்கா டிஎம்கேனா ஒருக்கா ஏடிஎம்கே குறைப்பான்னு நினைக்கிறாங்க. உண்மையிலே விஜய் வந்திருக்கனால ஒரு அரசியல் கலவரம் மாறும். அதுல கண்டிப்பா கோயம்புத்தூர்ல விஜயும் சீட்டு கேட்பார். எந்த கட்சியோட கூட்டணி போனாலும் சீட்டு கேட்பாரு. தனிச்சு நின்னாலும் அவரும் அதிகமான வாக்கு வங்கியை வாங்குவாங்கிறது உண்மை. நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம்.